நாளைக்கு எலெக்ஷனு யார் ஓட்டு போட போகிறா? வழக்கம்போல தான்டா டாக்டருக்கே போட்டுடலாம்னு இருக்கேன். ஏன்? அந்த ஆளு தான் கொஞ்சம் படித்தவனா இருக்கான். பார்ப்போமே படித்தவன் வந்து என்ன தான் பண்ணுறான்னு. நீ யாக்கடா போட போகிறா? நான் பார்த்திக்கு போட போகிறேன்னு. ஏன்? அவர் தான் ஜெயிச்சா ஏதோ எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டாராம். ஆ. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தராராம். இவ்வளோ ஏன் 90s கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா. நீ யாருக்கடா போட போகிறா? நம்ம ஜாதிகார் ஒருத்தர் நிற்கிறாருண்ணே, அவருக்கு தான் போடலாம்னு இருக்கேன். ஜாதி முக்கியம்ல. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. தம்பி நீ யார் ஓட்டு போட போகிறா? அவருக்கு தானே. யாருக்குடா? ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஓட்டுக்கு 1000 ரூபா தராவானே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. வணக்கண்ணே. வாடா. என்ன சேவிங்களா? சும்மா நல்லா மலை குரங்கு மாதிரி அழகாக இருக்க, அதான் கேட்டேன். நீ யார் ஓட்டு போட போகிறா? எழிலரசிக்கு. ஏன் படிச்சிருக்கேன் இல்லையா? இல்லைண்ணே, எனக்குள்ள ஒரு ஓட்டை உருப்படியாக போடலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அழகாக வேற இருக்கா. அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என் ஓட்டை வாங்குற அளவுக்கு யாருக்கும் தகுதி இல்லைடா. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அப்போ எல்லாரும் ஃப்ராடா? நான் எப்படா அப்படி சொன்னேன்? அப்படிலாம் சொல்லடா. இந்த மாதிரி நல்லவனுக்குலாம் ஓட்டு போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன்டா, அவ்வளோதான். சரியா? புரிஞ்சா? நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க? யாருக்குனாலும் ஓட் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. அது இருக்கட்டும், போய் பில்லை பே பண்ணு. போஸ்டர் ஒட்டி பந்தல் போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு